ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். கடவுள்களிலேயே மிகவும் எளிமையான கடவுள்கள் ஆஞ்சநேயரும் விநாயகரும் தான். இவர்களை எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து வழிபட்டாலே அவர்களின் அருளை பெற்றுவிடலாம். ஆஞ்சநேயர் அஞ்சனைக்கும் வானர மகாராஜா கேசரிக்கும் பிறந்தவராம். சிவபெருமானின் அம்சமாகவும் போற்றப்படுபவர். அறிவு, உடல் வலிமை, துணிச்சல், வீரம், புகழ், ஆரோக்கியம், வாக்கு சாதுரியம் போன்ற அனைத்தையும் ஒருங்கே பெற்றவர் அனுமன். இவரை வழிபடுகின்றவர்களுக்கு மேற்குறிப்பிட்ட அனைத்து நன்மைகளையும் அருள்பவர். சீதாதேவியால் சிரஞ்சீவி பட்டம் என்ற பட்டம் பெற்றவர். இவர் பிறந்த தினமே அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. இவர் மார்கழி மாதம் அமாவாசை மூல நட்சத்திரத்தில் அவதரித்தவர். வட மாநிலத்தவர்கள் பங்குனி மாதம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடுகிறார்கள். எங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் வீற்றிருப்பாராம். அனுமனின் அருளை எளிதில் பெற ராமநாம ஜபம் ஒன்றே எளிய வழி என்கிறார்கள். அஞ்சனை மைந்தன், வாயுபுத்திரன், ராமதூதன் என அழைக்கப்படும் அனுமனை வழிபட்டால் பஞ்சபூதங்களையும் வழிபட்டதற்கு சமம் என்கிறார்கள். சிவனின் அம்சமாக தோன்றிய அனுமனை வழிபட சனிதோஷம் நீங்குமாம். ஆஞ்சநேயரை எல்லா கிழமைகளிலும் வணங்கலாம். ஆனால் செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் இவரை வழிபடுதல் கூடுதல் சிறப்பு. துளசி மாலை சாத்தி வழிபட சனி பகவானின் பாதிப்புகளில் இருந்து விடுபடலாம். அனுமனுக்கு செந்தூரம் பூசி வடைமாலை சாற்றி வழிபடுவது எண்ணியது நிறைவேறுமாம். வட இந்தியாவில் ஜாங்கிரி மாலை சாத்தி வழிபடுகின்றனர். பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான பீமன் தான் அனுமனுக்கு முதலாக வால் வழிபாடு செய்ததாக கூறப்படுகிறது. அனுமனின் வாலில் நவகிரகங்கள் இருப்பதாக ஐதீகம். எனவே வாலின் நுனியில் இருந்து சந்தனம், குங்குமம் 48 நாட்கள் தொடர்ந்து வைத்து துளசி மாலை சாத்தி அனுமன் சாலிசா பாராயணம் செய்ய நினைத்த காரியம் கைகூடும் என்பது நம்பிக்கை. சுந்தரகாண்டம் படிப்பதும் வடைமாலை சாத்தி வழிபடுவதும் வழக்குகளில் வெற்றி கிட்டச் செய்யும் என்பதும் நம்பிக்கை.